தளபதியின் நெஞ்சில் குடியிருக்கும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்களை உங்கள் அத்தனை பேருக்கும் வணக்கம். முதல்ல ஒரு நன்றி. மின்சாரத்தை சிக்கனமா பயன்படுத்தணும், மின்சார கட்டணம் கம்மியா வரணுங்கிறதுக்காக திங்கட்கிழமை அதுவுமா மண்டே ஒர்க்கிங் டே, இந்த திங்கட்கிழமை முழு நாளும் இபி ஆபீஸை மூடி மின்சார சிக்கனம் செய்த தமிழ்நாடு அரசுக்கு நன்றி. பார்த்திபன் அண்ணனும் நல்லா வளரணும். அவருக்கு பல்வேறு வகையில ஒரு தடை இருந்தால்தான் தாண்டி ஓடும் நதி என்பதற்காக எல்லா பக்கமும் தடை போட்ட அத்தனை அதிகாரிகளுக்கு ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. பேச்சுனா இப்படி பேசணும். அவங்க என்ன பேசினாங்க, என்னென்ன வாக்கு உறுதி. காலையில வீட்டுக்கு வெளியில இடியாப்பம் வித்துக்கிட்டு ஒருத்தர் போவார். எனக்கு ஆசையா இருக்கும், சரி தட்டு எடுத்துட்டு வெளில வந்து பார்த்தா சத்தம் தான் இருக்கும், இடியாப்பம் போயிருவார். அதே மாதிரி இவங்க என்னென்ன சொன்னாங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மின்சார கட்டணம் குறைக்கப்படும், இடியாப்பம் போயிருச்சு. சமூக நீதி காப்பதற்காக ஆணவ கொலைகள் தடுப்பு சட்டம் கொண்டு வரப்படும், இடியாப்பம் காணவே இல்லை. ஆனா எல்லாத்தையும் நான் மறந்துடுவேங்க. அந்த வடை ஒண்ணு சுட்டாங்க பாருங்க, வாயிருக்குன்னு ஒரு வடை சுட்டாங்க பாருங்க. கல்வி கடன் முடித்து வைக்கப்படும், விவசாய கடன் முடித்து வைக்கப்படும், அந்த கடன் முடித்து வைக்கப்படும். இப்படி வாயில வடை சுட்ட திமுக ஆட்சி முடித்து வைக்கப்படும். நான் கர்வத்தோடு சொல்கிறேன், கொள்கை விளக்க பொதுக்கூட்டமான இந்த மண்ணில் நின்று சொல்கிறேன், வந்தாரை வாழ வைக்கும் சேலத்து மண்ணில் இருந்து சொல்கிறேன், இன்னும் தொட்டுவிடும் தூரத்தில் இருக்கக்கூடிய தேர்தலை வென்றெடுத்து மைதானம் நிரம்பி மேம்பாலம் நிரம்பி நேரலையில் உலகம் முழுக்க 196 நாடுகளில் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய தமிழர்களின் மீது அவர்களின் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் இருக்கக்கூடிய ஒருவனாக சொல்கிறேன், இன்னும் சில காலங்களில், இன்னும் சில மாதங்களில் வெற்றி தலைவர் அன்று அல்ல நாம் கேட்க போகிற குரல் என்ன தெரியுமா, மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களே. அந்த நாள் வரும், அந்நாள் தான் எங்கள் அத்தனை பேருக்கும் 2ஆம் சுதந்திர தினம். அதை அடைவோம். தலைவர் வாழ்க, தளபதி வாழ்க, தமிழக வெற்றி கழகம் வாழ்க, வாழ்க, வாழ்க. நன்றி, வணக்கம்.